அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரெயின் ஆஃப் டெக் சேனல். நான் அஜய். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், என்னடா வீடியோவே போகிறதில்ல அப்படின்றத கேட்பீங்க. ஸோ நானே காமிச்சிடுறேன். வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாள் ஆச்சு கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 9 days 7 hours அப்படின்றத காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. ஸோ சாரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி வீடியோ போட முடியல. ஸோ டாபிக் கிடைக்குது, ஆனால் டைம் இருக்க மாட்டேது. ஸோ அதனால தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான டாப்பிக்கு. ஸோ இந்த ஓரத்தில் இந்த டைம் காட்டுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு லைட் எதுவுமே காமிச்சிருக்கும். ஸோ அது மெசேஜ் நான் வந்து தம்பில் நான் வந்து வச்சிருப்பேன். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மெசேஜ் வந்தாலோ ஒரு கால் வந்தாலோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அதை ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குற எல்லாமே கேட்பாங்க, எப்படி இதை வச்சிங்க, எப்படா வச்சு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ எப்படா வைக்கிறப்பல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நோட்டிஃபை பட்டி. இந்த ஆப் வெறும் 3 MB 7 MB சரி ஆகும்ல, 7 MB தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் நீங்கள் ஏற்றுற மூலியமா அது வந்து நீங்கள் வந்து வர முடியாது. டெஸ்ட்டு கூட இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிள். உங்களுக்கு எப்படி எதுவும் தெரியும் நினைக்கிறேன். சொல்ல வேணா, வீடியோ சொல்லக்கூடாது அதில் வந்து. ஸோ ப்ரோ வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். ஸோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு வந்து எப்படி எதுன்னு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட்டு மட்டும் பார்த்துரும். இதுக்குரிய லாஸ்ட்டாக நான் எப்படி பண்ணால் நான் சொல்லி காமிச்சிடறேன். இப்போ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது எப்படி பண்ணால் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். 465 வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஸ் தெரியும். அது கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், வாட்ஸ்அப் டிபியை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ என்று அப்படி தெரியும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு இப்போ வியூஸ் பார்த்தீங்கன்னா 989 வியூஸ் 1K வரப்போகுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் போட்ட வீடியோக்கு 1K வரப்போகுது. எதிர்பார்க்குற வீடியோக்குலாம் வியூஸ் வர மாட்டேது. எதிர்பார்க்காத வீடியோ பார்த்தீங்கன்னா 1K கிட்ட இப்படி தொட்டுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 500 மேலே போயிடுச்சு. ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1K இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ வாட்ச் டைமும் நல்லா இது போயிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப பேச நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பட்டி. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். ஸோ 3 MB 7 MB தான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி. ஸோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அவைலபிள் இருக்காது. அது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மட்டும்தான் அவைலபிள். ப்ரீமியம் எப்படி தான் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ குரோம் லாவில் தான் சொல்லக்கூடாது வீடியோவில். நான் வந்து குரோம் லாவில் நான் பார்த்து வச்சிட்டேன். சரி ஓகே, அது வரல ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் வந்து அவைலபிள் தான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எக்ஸாம் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது கொடுத்தீங்கன்னா அப்படி லைட் அப்படி சொல்லினா போதும், அது வந்து எனபிள் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு மவுஸ் மேக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் நீங்கள் வைக்கிறது இதெல்லாம் தேவையில்ல. இந்த பெல் ஐக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க அப்படின்றத காட்டும். இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே நம்ம பண்ண செட்டிங்ஸ் மட்டும் நம்ம போனால் போதும். எனபிள் எல்இடி ஆஃப்ல தான் ஆன் பண்ணிக்கோங்க, ஆனில் தான் இருக்கும். எல்இடி அனிமேஷன் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷன் டைம் வந்து எத்தனை செகண்ட் இருக்கணும், அந்த பிளிங்க் ஆகி வருது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 2 செகண்டு. பிங்க் இன்டர்வல், அந்த பிளிங்க் ஆகி வராதுக்கு எத்தனை இன்டர்வல் கேட்டிங்கன்னா 3 செகண்டில் வந்த மாதிரி வச்சுக்க முடியும். நம்ம ஸ்டாப் டைமரு அது நீங்கள் வேண்டாம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதெல்லாம் செட்டிங்ஸ் மாற்றவே இல்லை. இங்கே மாற்ற வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நோட்டிஃபை ஃபார் மிஸ்டி கால்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணாமல் வச்சுக்க முடியும். அப்புறம் மினிமம் பேட்டரி லிமிட்டு. சார்ஜ் பற்றி நான் சுத்தமாக போகிறதே இல்லை. கரெக்டான எப்பயும் போகிற சார்ஜ் தான் போகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை 10 நாள் நான் வீடியோ போடலை. நல்லா செக் பண்ணி தான் அந்த வீடியோ நான் போடுறேன். சார்ஜ் ரொம்ப போகிறதில்ல. நான் ரொம்ப யூஸ் வைக்க நான் சொல்கிறேன். டபுள் டேப் டு டேன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் டைமு. ஸோ சார்ஜிங் இண்டிகேட்டரு, சார்ஜர் அப்போ காட்டுறது, இண்டிகேட்டர் காட்டுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனபிள் பாக்கெட் மோட், அது ஆன்லேயே தான் இருக்கும். அது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேண்டாலும் நீங்கள் வந்து நாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நகர்னு நினைக்கிறேன். இது நாட்டிட்டு திரும்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து சேவ் அண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்இடி சைஸ் பார்த்தீங்கன்னா 2030 இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 60 வைங்க. உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை பொறுத்து நீங்கள் வந்து 60 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். எல்இடி ஷேப் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அவுட்லைன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட்டுன்றதை கொடுத்துறேன். ஸோ ஹார்ட்டுன்றதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், அது எது வேணால் செட்டிங்ஸ் மாத்திரம் தான். அது டெஸ்ட்டுன்றதை இப்போ நம்ம கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட வேறு மொபைலில் ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். 2 தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி வரும்னு நினைக்கிறேன், பாருங்களேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து வேறு ஃபோனில் மெசேஜ்லாம் காமிக்க முடியல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக அப்படியே இது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சனால தான் இதை நான் வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, எப்போ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் தொடர்ந்து வீடியோ இருக்கும். ஒரு 1 day இல்லைனா 2 days ஒருக்க பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் விசிட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கும். 99 வீடியோஸ் எனக்கு இது பார்த்தீங்கன்னா 99th வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100 நம்ம தொட போகிறோம். 100 வீடியோ முடிஞ்சால் லைவ் கூட வரேன் சண்டே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.